வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஆஃப் கோடை விலாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ப்ரீஸியான ஒரு மார்னிங். ஸோ செகண்ட் டே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதில் காட்ட போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஆனால் ஃபுல்லாக ரெடியாகலை. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் ஃபுல்லுமே மெயின் பில்டிங்க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்கள் ரூமில் இருந்து. ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி, நான் சொன்னேன் இல்லையா பெரிய ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ ஒரு குயிக்காக ஒரு வாக் பண்ணிவிட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப இந்த ஸ்டேலியே வச்சு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா அவங்களோட புஃபே ஸ்ப்ரெட் தான். சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டே கூட கொஞ்சம் காஸ்ட்லி தான், நாட் தட் வர்த் இட்னு சொல்வேன். பட் food amazing actually. So they have varieties like salads la irundhu soups, fruit salads, and உங்களுக்கு நீங்களாவே சாலடை லைக் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஜூஸஸ்லேயே 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ், சீரியல்ஸ், மில்லட்ஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயுமே நமக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இது கூட ஃப்ரூட்ஸும் அவங்க சர்வ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ்ன்னு நீங்களே பாருங்கள். இது கூட காண்டிமெண்ட்ஸ் நம்ம இந்தியன் காண்டிமெண்ட்ஸ் லைக் சட்னி, சாம்பார் இதெல்லாமே முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீட்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே நமக்கு அங்கே கப்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட நமக்கு பேன் கேக்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க, வித் ஹனியோடு இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் தட் நீங்கள் அதையும் ஆஃப் பண்ணலாம். எக்ஸும் இருக்கும் மார்னிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பேன் கேக்ஸ், அங்கே ஹனி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பாயில்டு எக் வச்சுருக்காங்க. அண்ட் இது கூட சிக்கன் கறியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக இது கூட நமக்கு கூழும் இருக்குது. ஸோ நம்ம கம்பங்கூழ் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு டைப் ஆஃப் கூழ் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு சாம்பார், தேங்காய் பால், இது கூட அது வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில்ட் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், டொமேட்டோஸ் அண்ட் பூரி. நமக்கு இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு பூரி, அதுக்கான லைக் ஆலு சப்ஜி கிரேவி வச்சுருக்காங்க, புலாவ். இது கூட மார்னிங் உங்களுக்கு பொங்கல், ஸோ வடை, இட்லி, சாம்பார், இந்த மாதிரி நம்ம ரெகுலரான ஃபுட்ஸ் நமக்கு இங்கே சர்வ் பண்ணுறாங்க. இது கூடவே நமக்கு லைவ் கவுண்டர்ஸும் இருக்குது. அங்கே நீங்கள் ஆம்லெட்ஸ், தோசை, பொடி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லியோட பொடி இட்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கூட டோஸ்டரும் நமக்கு அங்கேயே வச்சிடுறாங்க, வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெட்ஸும் இருக்கும், ஜாம். இது கூட நமக்கு டெசர்ட்ஸும் நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. டோனட்ஸ், சினமன் ரோல் இதெல்லாமே இருக்குது. பட் என்னென்னா இதில் ப்ராப்ளம் நமக்கு டெசர்ட்ஸில் எனக்கு பிரெட்ஸ், எனக்கு எப்போவுமே அது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும் அதை பார்க்குறதுல. பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே கோல்டு வெதருங்கிறதுனால ஓப்பனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது கூடவே காஃபி, டீ, பீவரேஜஸ் தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அண்ட் லைவ் கவுண்டர்ஸில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை உங்கள் டேபிளுக்கே சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துகிட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். ஸோ புஃபே ஸ்ப்ரெட் இஸ் அமேசிங் ஆக்சுவலி. நான் ஆனைக்கட்டியோட இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஆனைக்கட்டியோட இன்னொரு ஸ்டெர்லிங்கில் போனேன். பட் அங்கே அவ்வளவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் கிடையாது, ஏன்னா இது ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் இல்லாமல் நாங்களும் வீக் டே தான் போனோம். ஸோ அதனால் அவ்வளோவா ஃபுட் ஸ்ப்ரெட் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்டு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த புஃபே செம்மையாக இருந்தது. ஸோ 10/10 கொடுப்பேன். அண்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு நாங்கள் வெளியே சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே ரெடி ஆகிட்டு 10:30க்கு நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். லைக் ட்ராவல்ஸ் அங்கே உள்ளேயே இன்ஹவுஸ் ட்ராவல் மாதிரி வச்சுருக்காங்க கைடோட. நமக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கைடில் டிரைவரோட நம்ம போய்க்கலாம். ஸோ 10:30க்கு நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஹாஃப் டே ட்ரிப் நான் புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபுல் டே ட்ரிப்பும் எடுத்துக்கலாம். லைக் ஜங்கிள் ஃபாரஸ்ட் இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அது முன்னாடியே நம்ம அதுக்கான புக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டோம்.
ஆமா சில்வர் கேஸ்கட். அது வழியா இன்னும் another 7 கிலோமீட்டர் போய் பெருமாள் மலையில இருந்து லெஃப்ட் சைடு டைவர்ட் ஆயிடும். ஓகே. பழனிக்கு போகுது. ஓ. இதெல்லாம் பெருசு டிராஃபிக் இருக்காது. ஸோ இந்த டிரைவர் என்ன சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, அது நமக்கு யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. ஸோ ஸ்டெர்லிங்லேருந்து மேலே வர ரோட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் அது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இல்லை, அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதையும் வந்து அவர் காட்டினார். ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஐ திங்க் அப்பர் லேக் வியூக்கு வந்திருக்கோம். அண்ட் இது வந்து அவுட்டரில் ஒரு ரவுண்ட் வந்து நமக்கு போகும். ஆஃப் டே வந்து இந்த ட்ரிப் எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக சீனரிஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோ செஷனையும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பைன் ஃபாரஸ்ட். இது நீங்கள் கொடைக்கானல் போயிருந்தால் தெரியும். இது எல்லாமே ஒரே ஒரு ரவுண்டில் வந்து சுற்றலாம் நீங்கள் இதெல்லாமே கவர் பண்ணலாம். அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அன்லைக் ஊட்டின்னு நினைக்கிறேன். ஊட்டி ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரே இதில் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அவரே வந்து நிறைய இது கொடுத்துட்டே வந்தார். லைக் கொடைக்கானல் ஹில்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார். இது மோயர் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே நாம் வரும்போது இங்கேயே பார்க்கிங் போட்டுடணும். பட் நமக்கு வந்து டிரைவர் இதோடு இருந்ததுனால நாங்கள் வந்து லைக் அவர் அங்கேயே முன்னாடியே ட்ராப் பண்ணார். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜ் எடுத்ததில் வந்து இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம உள்ளே போகிற டிக்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். பார்க்கிங் டிக்கெட்ஸ் அதெல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து மோயர் பாயிண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை வந்திருக்கோம். மோயர் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்ததில்லை. ஸோ அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போயிடுவோம் யூஸ்வலாக வரும்போது. பட் இந்த தடவை சரி இதையும் நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு மோயர் பாயிண்டில் இறங்கி அங்கேயும் போய் பியூட்டிஃபுல்லாக பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டோம். அண்ட் என்ட்ரி ஃபீஸஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 5 rupees 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே முன்னாடி நம்ம என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடைக்கானல் வந்ததுலேருந்து இதே பாட்டு தான், கண்மணி அன்போட சாங்கு தான் வந்து ஃபுல்லாக பாடிட்டே இருந்தாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அண்ட் வியாசன்னா நான் எப்போது ஃபஸ்ட்டு குணா கேவ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். பட் அங்கே போய் என்ன நடந்ததுங்கிறது நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து சொன்ன மாதிரி நாங்கள் ஜாஸ்தி இந்த தடவை பாஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து நான் ஃபோட்டோஸ் உள்ளே வந்ததே இல்லை. பட் இந்த தடவை சரி செக் பண்ணலான்னு வந்திருந்தோம். அண்ட் ரொம்பவே எக்ஸைட்டட். அது இவங்க குழந்தைங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போகிற ட்ராவல்ஸ்லேயும் எப்படித்தான் ஒரு ட்ராவல் ஒரு வண்டி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் எல்லா கிட்ஸ் எல்லாருமே கண்மணி அன்போட சாங் தான். கொடைக்கானல் வந்துட்டாலே அதுதான். Tried to leave it all behind, wandered alone through the night, me and all of my dreams are fading, my darkness has won the fight. Is there someone there, a voice that will turn back the light, take me days has turned to sand, a place with no start and no end. In my mind I see clear water, endlessly waiting for us. Is there someone there?
voice that will turn back the light. Take me anywhere. Falling, wearing my crown. Oh, tell me, will I stop when I... ஸோ அங்கே ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குயிக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி லைக் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் வந்து அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எங்கள் 2 பேருக்குமே வந்து லெக்ஸு வந்து கொஞ்சம் அந்த டைமில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. எனக்குமே ரொம்பவே அன்ஈஸியாக இருந்தது. ஐ திங்க் மசில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் அதனால் ஜாஸ்தி நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே பார்க்கிங்கில் வந்து நான் கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். ஸோ முன்னாடியே நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஃபுட்டுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு சில ஷாப்பிங்கெல்லாம். ஸோ ஃபுட்டு நாங்கள் பெருசாக வந்து வெளியே எங்கேயுமே ஜாஸ்தி சாப்பிடல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் ஸ்டர்லிங்லேயே தான் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்துருந்தோம். ஸோ அதனால் பெருசாக இங்கே வெளிய ஜாஸ்தி எதுவுமே நாங்கள் சாப்பிடலை. ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமேல் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா ஸ்லைட்லி வெட்டாக இருந்தது. ஐ திங்க் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் மழை வந்துட்டே இருந்தது. நாங்கள் போகும்போது ஜூன் மந்த், ஸோ கண்டினியூஸாக ரெயின் இல்லை, பட் ஆன் அண்ட் ஆஃப் ரெயின்ஸ் லைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் வெட்டாகவே இருந்தது. பட் லக்கிலி நான் ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன், லைக் ரெயின்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால் வேறு வரல. ஸோ அதுக்கு முன்னாடி தான் மான்சூன் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் தான் நாங்கள் இது பிளான் பண்ணியிருந்தோம். இல்லைன்னா ஜூலையில் போக வேண்டியது, பட் நாங்கள் ஜூன்லேயே வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆவேஷம் நினைக்கிறேன் அதில் வந்து அப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ரீல்ஸ் ஷூட் பண்ணணுங்கிறதுக்காக ஒமிஷா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதை அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இது வந்து எடுத்துகிட்ருக்கா. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெயின் குணா கேவ்ஸ் தான் வந்து நாங்கள் போனோம். இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ். பட் நம்ம மூவியில் காட்டினது வந்து அவங்க செட் போட்டு வேற ஒரு இடத்துலேருந்து வர்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. லைக் முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் 2014 போகும்போது. பட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டு இது மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ட்ரி பாயிண்ட் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1/4 கிலோமீட்டர் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங்காக தான் இருக்கும். வாக் பண்ண கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம சரியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ பட் எங்களுக்கும் கொஞ்சம் கால் ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி போனோம். கிட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க போயிட்டு குணா கேவ் பார்க்கணுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போனோன்னா இந்த மெயின் இந்த பாயிண்டில் தான் வந்து எல்லாம் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி மூவியில் கூட அது காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சமாதி கூட இருக்கும் ஆக்சுவலாக. லைக் நாடார் அவரோட இது கூட இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் கீழே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த அவரோட இது இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது பெருசாக யாரெல்லாம் எல்லாமே கேஷுவலாக நடந்து போயிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். இதுக்கப்புறமும் திரும்பி நடக்கணும். நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம குணா கேவோட அந்த மெயின் அந்த இது பார்க்குறதுக்கு திரும்பியும் நடக்கணும். ஸோ நடந்துக்கிட்டே இருக்கணும்.
இந்த வழியில் தான் கீழ் ஷூ கட்டக்கூடாதுப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பியில் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி டேஞ்சரஸான இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் ஏறிட்டு அவ்வளோ தெரிஞ்சும் மேலெல்லாம் ஏறிட்டு ஆடுறாங்க. ஸோ நாங்கள் போகும்போதே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட், இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா கொஞ்சம் மிஸ்ட் கவராக இருந்ததுனால சரியாக பார்க்க முடியல. பட் சம்மரில் வரும்போது மிஸ்ட் இல்லாத போது உங்களுக்கு நல்லா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். இங்கே ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இறங்கிட்டு இருந்தேன். ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து சாமானெல்லாம் பேக்கில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். முன்னாடி வினுவும் குழந்தைகளும் முன்னாடி இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கூட்டமாக தான் இருந்தது. அங்கே திடீர்னு பார்த்தா 2 monkeys என்னை அட்டாக் பண்ண வந்துருச்சு. நான் ஆரஞ்சு பேக் வச்சுருந்ததுனால அதை பிடுங்க பார்த்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் கத்த, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கத்த என்னை விட்டுருச்சு. பட் பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி இருந்த இன்னொரு லேடியோட பர்ஸை ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு மேலே குடுன்னு மேலே ஓடிடுச்சு. ஸோ மேலே போயிட்டு நல்லா ஹைட்டான ட்ரீ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆதார் கார்டு பணம் எல்லாம் போச்சு. இது எனக்கு ஆக வேண்டியது. பட் அன்றைக்கி நான் தப்பிச்சிட்டேன், அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நாங்களும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போனோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்ட் 3க்காக வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். பார்ட் 3ல் ரெஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்.